படகு மற்றும் வலைகளை பராமரிக்க கடன் வழங்க வேண்டும் என்று கடலூர் மாவட்ட மீனவர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். 45 நாள் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ளதால் கடலூர் மாவட்டம் முழுவதும் சுமார் 3000 விசைப்படகுகள் கடலுக்கு செல்லவில்லை. படகு மற்றும் வலைகளை சீர் செய்யும் பணியில் மீனவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒரு படகை முழுமையாக சீரமைக்க 2 லட்சம் ரூபாய் வரை தேவைப்படுவதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். ஆனால் கடந்த 3 மாதங்களாக குறைந்த அளவே மீன் கிடைத்ததால் படகுகளை பராமரிக்க போதுமான அளவு பணம் இல்லை என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். எனவே படகுகளை பராமரிக்க அரசு நிதி உதவி அல்லது கடன் வழங்க வேண்டும் என்றும் மீனவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரளா மற்றும் புதுச்சேரி மாநில அரசுகள் மீனவர்களுக்கு இதுபோன்ற நிதி உதவியை வழங்கி வருவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். விசைப்படகு, வலை மற்றும் என்ஜினுடைய பராமரிப்பு செலவு கேரள அரசாங்கம் அங்க உள்ள மீனவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதே போலதான் தமிழ்நாட்டில் உள்ள அந்த விசைப்படகு பராமரிப்புக்கும் வலை பராமரிப்புக்கும் ஒரு தொகையை இந்த தமிழக அரசு கொடுக்கணும். இந்த 3 மாசமா சுத்தமா தொழிலே கிடையாதுங்க. 2 வருஷம் ரொம்ப மோசமா போயிடுச்சு. அதில் இப்போ பராமரிப்பு வேலை நிறைய வேலை போட்டு நிறைய வேலை இருக்குங்க. அதில் மீனவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். இதே மாதிரி பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா விசைப்படகுகளுக்கு தொகை நிதி கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே கடலூர் தமிழ்நாட்டில் கொடுக்கறதில்ல. எங்களுக்கு தமிழ்நாட்டிலே அது போல் விசைப்படகுகளுக்கு பராமரிப்பு செலவு, பெயிண்ட் அடிக்கிறது, அது மாதிரி சில்லறை வேலைகள் செய்கிறதுக்காக எங்களுக்கு கொடுக்கணும்.